friends, welcome to Queen with Priya. நம்ம சேனலோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் கீழே ரெட் கலர் பட்டன்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ஒரு டிஷ் செய்ய போகிறோம். நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. பூண்டு வந்து ஒரு 10-15 சேர்த்துக்குங்க. ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குங்க. மிளகு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்குங்க. நான் வந்து வேர்க்கடலையை வறுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடராக வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 1/4 கப் சேர்த்துக்குங்க. மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சில்லி பவுடர் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. நான் வந்து சாம்பார் பவுடர் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுற பவுடர். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கங்க. பாருங்கள், இப்போ நம்ம இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்போட நம்ம அந்த தூள் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா வந்து கலந்து கொடுங்க. அந்த பவுடர், வெங்காயம், உப்பு எல்லாமே எல்லா பக்கம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் வந்து பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 2 பீர்க்கங்காய் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் தோல் சீவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 2-3 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து சென்டராக இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு நம்ம மசாலா வந்து உள்ளே வைக்கிற அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இது போல நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க. இது போல நீங்க எல்லா பீசஸும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த பேஸ்ட் வந்து நம்ம இதில் இன்சர்ட் பண்ணிடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு லைட்டாக எடுத்துட்டு ஒரு ஸ்பூனில் வந்து இதில் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சிருங்க. பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் எல்லா பீசஸ்லேயும் மசாலா வந்து சேர்த்து எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது போல் நீங்கள் எல்லா பீசஸும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில். இப்போ நான் வந்து குயின் சாட்டோ பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. கடுகு சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குங்க. பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. பெரிய வெங்காயம் ஒன்று பெரியதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் சேர்த்துக்குங்க. ஒரு தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதை பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனது நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ணி வச்சிருக்கிற நம்ம பீர்க்கங்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, இதை வந்து லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ண வேண்டாம். மசாலா எல்லாம் வந்து வெளியில் வந்துடும். அதனால் லைட்டாக மட்டும் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ இதை வந்து ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வேக வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து வேகட்டும். பாருங்கள், இப்போ எடுத்துடலாம். நான் லைட்டாக மட்டும் கிளறி விடுங்க. ரொம்ப கிளறிங்கன்னா வந்து உடஞ்சிரும். இப்போ வந்து பாதி அளவுக்கு வந்து வெந்துருச்சு. லைட்டாக மட்டும் வந்து கிளறி கொடுங்க. இப்போ இதில் வந்து நம்ம மீதம் இருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். காயில் சேர்த்துனது போக மீதம் இருக்கிற பேஸ்ட் இது, அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜார் கழுவின தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. காய் வந்து உடையாத அளவுக்கு வந்து மசாலா மட்டும் நல்லா எல்லா பக்கம் மிக்ஸ் ஆகிற மாதிரி லைட்டாக வந்து கலந்து கொடுத்துக்குங்க.
இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நம்ம ஆல்ரெடி மசாலாவில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் குழம்புக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதை ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வேக வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நான் லிட்டு வந்து ஷேக் ஆயிருச்சு, நல்லா வந்து காய் வெந்துருச்சு. பாருங்கள், சூப்பராக வந்து காய் வெந்துருச்சு. நமக்கு அந்த பேர்க்கடலை, தேங்காய் அந்த மாதிரி பேஸ்ட் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ரொம்ப டேஸ்ட்டாக வாசனையோட சூப்பராக வந்து நமக்கு வந்து கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இதில் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ பாருங்கள், காய் வந்து நம்ம பெரிய பீஸாக போட்டாலும் நல்லா வந்து வெந்துருச்சு. மசாலா எல்லாமே நல்லா பிடிச்சு நல்லா சூப்பராக வெந்துருச்சு. நல்ல ஒரு வாசனையாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான டெலிசியஸான ஒரு வந்து பீக்கங்காய் கறி ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.